திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அடுத்த தண்டுரை விவசாயி தெருவில் ஆறுமுகம் என்பவர் வீட்டில் சேமித்து வைத்திருந்த நாட்டு வெடிகள் வெடித்ததில் அந்த வீடு முழுவதுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது. அதில் தற்பொழுது 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு அம்பத்தூர் தொழிற்பேட்டை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் தற்போது மேலும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தேடி வருகிறார்கள். சம்பவ இடத்தில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் IPS மற்றும் துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் இந்த இடத்தில் வழக்கமாக திருவிழா மற்றும் இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்வுகளுக்கு அதிகம் சத்தம் ஏற்படுத்தக்கூடிய வெடிகள் வாங்கி வந்து வேறொரு ஊரிலிருந்து வாங்கி வந்து இங்கு சேமித்து வைக்கப்பட்டு இங்கிருந்து அவர்கள் எடுத்துச் செல்வார்கள். என்றால் இவர்கள் இந்த இறுதிச் சடங்கு, கோவில் திருவிழா போன்ற நிகழ்வுகளுக்கும் பூ பல்லக்கு அலங்கரித்தல் இது போன்ற தொழில்களை செய்து வரும் இவர்கள் அதிக சத்தம் ஏற்படுத்தக்கூடிய நாட்டு வெடிகளையும் இவர்கள் கொண்டு வந்து இங்கு உள்ள பட்டாபிராம், திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இன்று மதியம் 2:30 மணி அளவில் தான் இந்த அசம்பாவிதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 20 நிமிடங்கள் அந்த வீட்டில் சேமித்து வைத்திருந்த நாட்டு வெடிகள் முழுவதுமாக வெடித்து, அதாவது மழைக்காலங்களில் பலமான இடி சத்தம் கேட்பது போல் உணர்ந்ததாக அக்கம் பக்கத்தினர் நமது செய்தியாளர்களுக்கு இந்த பேட்டியாகவும் அளித்திருக்கிறார்கள். தற்போது அந்த இடத்தில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டுகிறார்கள். மேலும் இந்த வெடிகள் எங்கிருந்து வாங்கி வந்து இங்கு சேமித்து வைக்கப்பட்டது, மேலும் இன்று யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆவடி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் அவர்களும் இது குறித்து விவரங்களை கேட்டறிந்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு தற்பொழுது சுனில், பிரகாஷ், யாசின் மற்றும் 4 பேரின் உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறது. மேலும் யாரேனும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்களா, அவர்கள் உடல்கள் இங்கே சிக்கியிருக்கிறா என்பது குறித்தும் தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மணி நேரமாக இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் தற்பொழுது ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விசாரணையின் முடிவில்தான் விவரங்கள் தெரிய வரும். லாவண்யா. போன்ல ஆடியோ போட்டு ஸ்கிரிப்ட் போடுங்க. என்ன சார், இவ்வளவு பெரிய பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. விசாரணை நடத்தி வருதா, என்ன விவரங்கள் சார்? ஆமா, விசாரணை நடத்தி வரும். போட்டு விசாரணை நடத்துறோம். 4 பேர் உடல்கள் இருக்கு. வேறு யாரான உடல்கள் இல்ல, அந்த டெப்ரிஸ் எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் 4 பேர் தான். அவங்க தான் உள்ள இருந்தாங்க. 2 பேர் வாங்க வந்தவங்க, 2 பேர் வந்து உள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, இப்ப எங்க இருந்து கொண்டு வந்து இங்க சேமித்து வைக்க அது விசாரிக்கணும். பொதுவாக வந்து அந்த சாவுக்கெல்லாம் வந்து இது வைக்கிறவர் தான், வெடியெல்லாம் வைக்கிறவர் தான். ஸோ விசாரிக்கணும், எங்கேருந்து வரணும் விசாரிக்கணும். தேங்க்யூ சார். ஓகே சார்.
ஆனால் அது நான் எடுக்கல. பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு சென்ற சில நொடிகளிலேயே செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சில நிமிடங்களிலேயே பயங்கர வெடி சத்தம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போதும் ரொம்ப பெருசா இன்னும் கூட போலாம். வீட்டுல இருக்கிறவங்க அங்க பாருங்க, அவங்க எல்லாம் அப்புறப்படுத்துங்க சார். அப்புறமா எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அங்க பாருங்க, படிக்கட்டுல உட்கார்ந்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்புறப்படுத்துங்க. வீட்டு மாடியில் இருக்கவங்க அப்புறப்படுத்துங்க சார். சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதுன்னு கேளுங்க. சவுண்டு தானே சார். பின்னாடி கேமரா ஜேசிபி இயந்திரம் கொண்டு மீட்பு பணிகள் மேற்கொண்ட நேரத்தில் தற்பொழுது பயங்கர வெடி சத்தம் ஏற்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டு அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு லைவ்ல இருக்கணா. ஹலோ அண்ணா, அவர் பேட்டி கொடுத்தாருல போலீஸ், அது முடிஞ்ச உடனே ஒரு சவுண்டு கேட்டிருக்கணும். அது என்னோட ரெக்கார்டில் இல்லை, ஆனால் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. கமிஷன் வண்டி மூவ் ஆகும்போது ஒரு சவுண்டு கேட்கும், அது இப்போ வெடிச்சிடும். ஆமாம், ஆனால் நான் ரெக்கார்ட் போடலை, நான் அவரை எடுத்துகிட்டு இருக்கும்போது அது சவுண்டு இதுவாச்சு. ஆனால் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் லைவ்ல போயிட்டு தான் இருக்கு. அதுதான் கொஞ்சம் பாருங்க கரெக்டாக அந்த கார் கிளம்பும் போது. ஹலோ இனிமே வர லைவ் லைட் தான். பேட்டி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கேட்குறாங்க.
வீட்டுக்குள்ள போய் இது உள்ளதான் வாங்க அது வரது நாட்டு வெடிக்கும் பொழுது நேரில் பார்த்த ராஜேஸ்வரி தற்போது நம்முடன் நேரலை விவரங்களை தர இணைந்திருக்காங்க. பேட்டி எடுத்துடலாமா முதல்ல அப்புறம் லைவ்னா கூட போய்க்கலாம் போயிடலாம். ரைட் இல்லை இல்லை நீங்கள் நம்ம அது ஓகேவா? ரெடியா சீப்பிருக்கா ரெயின் கோட் எடுத்துடலாண்ணா ரெயின் கோட் ரெயின் கோட் இல்லாமல் ஷர்ட் அழுதாரு. ஓகே ரெடியா இன்னும் கொஞ்சம் இப்படி வந்துருங்கண்ணா ஒரே நிமிஷம்ண்ணா லைட்டாக குறைச்சிக்கணும். ஓகேவா ரெடி ஆடியோ கொடுங்க திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அடுத்த தண்டுரையில் ரோலிங் அடுத்த தண்டுரையில் விவசாயி தெருவில் நாட்டு வெடி வெடித்த விவகாரத்தில் தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வெடி சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் நேரில் பார்த்த ராஜேஸ்வரி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் இந்த விவரங்களை கேட்டறியலாம். சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது? விவசாய தெருல தான் வசிச்சுட்டு இருக்கோம் சார். நாங்க ஒரு 2:30 மணிக்கு எல்லாரும் வீட்டில் ஆக்சுவலாக எப்போ போல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். குழந்தைய தூங்க வச்சுட்டு இருந்தோம். ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு வெடி வெடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. சினிமாவில் எப்படி வெடி வெடிச்சா இடிஞ்சு விடு அந்த மாதிரி சவுண்டு கேட்க பதறி அடிச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா எங்களுக்கு 2 வீடு தள்ளி 1, 2, 3வது வீட்டில் ஒரே வெடி சத்தமா கேட்டுட்டே இருந்தது. கண்டினியூஸா வெடி வெடிச்சுட்டே இருந்தது. டம்மு டும்மு டும்மு டும்னு எங்களால் யாராலுமே போகவும் முடியல. எந்த ஹெல்ப்புமே எங்களால் யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. அக்கம் பக்கம் இருக்காங்க எல்லாருமே நாங்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா கண்டினியூஸா ஒரு 20 மினிட்ஸ் ½ hour கிட்ட வெடிச்சுட்டே தான் இருந்ததே தவிர என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. இந்த வெடி விபத்து நடந்ததுக்கு பிறகு தீயணைப்புத்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எவ்வளவு நேரத்துல வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கம்மா? ஒரு 20 நிமிஷத்துல வந்துட்டாங்க சார். வெடி வெடிச்சு நான் சொன்ன 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷத்துல தீயணைப்பு வண்டி வந்து தண்ணி இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ அங்க வெடிச்சது என்ன அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வெடி சவுண்ட் மாதிரி தான் கேட்டுச்சு. அது வெடியா தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியல. நாட்டு வெடிகள் வெடித்த அந்த நேரலையில் பார்த்த ராஜேஸ்வரி நம்மோடு இந்த விவரங்களை கூறியிருந்தார். தற்பொழுது மீட்பு பணிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மேலும் யாரேனும் உடல்கள் அங்கு சிக்கி இருக்கிறதா அவர்களை அந்த தேடும் பணி என்பது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டு வெடி வெடித்ததால் இந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதி சுற்று வட்டாரம் முழுவதுமே இருளில் மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது கூடுதல் மின் விளக்குகள் கொண்டுவரப்பட்டு அந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அப்படிங்களா? ரொம்ப லோ லைட்டாக இருக்கு. யூஸ் பண்ண
லைவ்ல இல்லை முடிஞ்சது போயிட்டு முடிஞ்சது நியூஸ் 18 தமிழ்நாடுன்னு போகுது. நியூஸ் 18 தமிழ்நாடு. முன்னாடியே போச்சு. அப்போ ஸ்டார்டிங் 2 பேர் போட்டுருக்காங்க, 4 பேர் இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்ததுனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க, அது தனியாக போடலை, இது மட்டும் போட்டுருங்க. அங்கே வீடு அங்கே வீட்டுக்காரங்க ஒரு 50 மீட்டர் 50 மீட்டர்
இந்த எங்கள் பையன் வந்தாங்க, அதனால கூட்டின்னு போயிடலாம் வீட்டுக்குன்ட்டு வந்துன்னுக்கிறேன். பையனும் என் முன்னாடி 2 பேருமே வந்தாங்க. அப்பயே வந்த ஒன்றும் வரலையா, சரி கூட்டினா போகலாம். எனக்கு வேணாம், குடிச்சுட்டு தான் வந்தேன். குடிச்சுட்டு தான் வந்தேன். மெட்ரோ எங்கண்ணா எங்கண்ணா அண்ணா எங்கண்ணாங்கண்ணா எங்கண்ணா ஐயா எங்கண்ணாங்கண்ணா எங்கண்ணா டேய் ஹலோ பாப்லா வண்டி அங்கே